உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரும் எழுந்தாச்சா? இங்கே சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னலட்சுமி தாயே அனைவருக்கும் கிடைக்குமாறு அருள் புரியுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வெறும் பருப்பு வச்சு தாளிச்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, மல்லி, கருவேப்பிலை, சீரகம் கடுகு போட்டு நல்லா கம்மன் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். மல்லித்தலை போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது. அடுத்து வெங்காயம் பாருங்கள், சீரகம் கடுகு போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா டக்குன்னு வதக்கிட்டு கேரட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். கேரட் வந்து கொஞ்சம் கனமான பகுதி, அதனால் முதலே போட்டுறணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு தான் முட்டைக்கோசு போடுறேன். ரெண்டு வேகட்டும். கலரி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே கிளறி மூடி வச்சாச்சு. நான் என்ன செஞ்சுருக்கேன்னா உள்ளே கொஞ்சோன்னு இது போட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கேன். கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும். ஏன்னா உப்பு சாம்பாரில் தேங்காய் திருவி போட்டாச்சு. சாப்பாடு முட்டைக்கோசு வெந்துருச்சு. சாப்பாடு வச்சாச்சு. வாங்க கொதிக்க சுட சாதம், நெய் போட்ட பருப்பு சாம்பார், அப்புறம் வந்து முட்டைக்கோசு, கேரட்டு, தேங்காய் திருவல், கொஞ்சம் தனி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. பாருங்கள் ஆவி பறக்குது. வாங்க சாப்பிடலாம். வெல்கம். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நெஞ்சார